இந்த விவசாயியின் சிரிப்புக்கு சொந்தக்காரன் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வந்து என்ன பிளாக் பார்க்க போறோம்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுதான் நண்பா, ஏன்னா எனக்கு கொஞ்சம் காய்கறிகள் கொஞ்சம் அனுப்புங்க நண்பா, நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறது ஏதாவது எனக்கு கொஞ்சம் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி வந்து கேட்டிருந்தாங்க. 3J ஃபேமிலி அவங்களுடைய பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நான் நம்மக்கிட்ட என்ன விவசாயம் பண்ணுறோமோ அந்த விவசாயம் பண்ணுற எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேக் பண்ணி கொரியர் போட போகிறோம். ஸோ அந்த கொரியர் வந்து அவங்ககிட்ட போய் சேருதான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஸோ வாங்க இன்றைக்கி என்னென்ன காய்கறி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மொத்தமே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி பற்றி நம்ம வந்து கொரியர் பண்ணுறோன்னு பாருங்க. ஸோ கட்டிகா தோட்டமே நம்ம வந்து ஃபுல்லாக போயிடுச்சு நண்பா. பாதி ஒரு தோட்டம் ஃபுல்லாக பிடிங்காச்சு. இருந்தாலும் வந்து நம்ம தங்கச்சி கேட்குறாங்களே, சரி நல்ல காய் மட்டும் நம்மளுக்கு வச்சு கொடுத்து விடுவோம்னு சொல்லிட்டு போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஆர்கானிக் தாங்க. எந்த ஒரு மருந்தும் வந்து அடிக்கிற எந்த ஒரு மருந்து இதுக்கு வந்து போடலை. தண்ணி மட்டும் விட்டோம் காய்ச்சி வரைக்கும் காய்க்கிட்டேன்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம இப்போ வந்து பறிச்சிட்டு இருக்கோம். செடி நல்லா ஹைட்டாக வந்துச்சு நண்பா. ஆனால் காய் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. இப்போ தங்கச்சி வந்து கேட்குறாங்க, சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நிறைய பேர் வந்து கிஃப்ட்டு தாங்கினாங்க. நாங்கள் என்ன கிஃப்ட்டு தரத்துன்னு கேட்டேன். நீங்கள் விளைய வைக்கிற காய்கறியே கொடுங்கண்ணே, அதே போதும்னாங்க. ஸோ அதுதான் பறிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு முறையாக ஒரு தங்கச்சி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து நம்ம கொரியர் பண்ண போகிறோம்பா. இது வரைக்கும் கொரியர்லாம் நம்ம எதுவும் பண்ணதில்லை. ஸோ எப்படி போகுது எப்படி வருதுன்னு தெரில. சரி பார்ப்போம். தங்கச்சி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாங்களே நம்மளுக்கு போதும் நண்பா. கிடச்சிச்சுனா நீங்கள் அனுப்பிச்சது கிடச்சிச்சுனா அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு போதும். இதேமாரி நிறைய பேருக்கு அனுப்பலாம் நண்பா. ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது எதோ வந்து விற்கிறதுக்காக இல்லை நண்பா, நம்ம தங்கச்சிக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் மெயினாக நம்ம வந்து எடுக்கிறோம். நல்ல காய் மட்டும் பறித்து கொடுத்துடலாம் நம்ம சொத்து இல்லாமல். இப்போ இந்தமாரி தான் சொத்தையே ஆயிடுச்சு நண்பா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செடியை விட்டாச்சு. உங்களுக்கு தெரியும் நிறைய சொத்தையா, அதனால தான் வந்து விட்டாச்சு செடியை. இந்த சைடு கொஞ்சம் நல்லா இந்த காயெல்லாம் இந்த சைடு அறக்க ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சாச்சு நண்பா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பச்சை மிளகா பறிக்க போகிறோம். வாங்க பச்சை மிளகா எப்படி பறிக்கிறோம் பார்த்து பாருங்கள். பச்சை மிளகா பறிச்சிக்கலாம் கொஞ்சோண்டு. நல்லா விளைஞ்சிக்கிட்டு மட்டும் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். செஞ்சில் மிளகா வந்து பறித்து தங்கச்சிக்கு அனுப்புகிறோம். பார்ப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க கமெண்ட் பாக்ஸில், ஆனால் ஏதாவது வந்து காய்கறி கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானுங்க. நம்மளால் என்ன பெருசாக எதுவும் வந்து காசு பணம்லாம் நம்மளுடைய தங்கச்சிங்களுக்கு செய்ய முடியாது, அண்ணனுங்களுக்கு தம்பிங்களுக்கு செய்ய முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது காய்கறி பறித்து நம்மக்கிட்ட ஏதாவது விளையாட்டு வச்சு அனுப்பலாம். ஸோ யாருக்காவது வேணுனோட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இல்லைனா வந்து உங்களுடைய இது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் இல்லை வந்து ஃபேஸ்புக் ஐடியில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அந்த மெசேஜ் போட்டு விடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறேன். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் அனுப்பிச்சி விட்றேன். எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா நான் உங்களால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். ஸோ பச்சை மிளகாவும் பறிச்சாச்சு. எல்லாம் பிஞ்சாக தான் இருக்குங்க, ஒன்று கூட பெருசாகவே இல்லை. ஏன்னா முன்னேற்ற அறுத்துட்டோம் எல்லாத்தையும் நம்ம. ஒன்று இருக்குது. முள்ளிங்க கூட இருக்குது. முள்ளிங்க போட்டு விட்டுடலாம். தங்கச்சி ஒரு 2 முள்ளிங்க போட்டு விடலாம். இந்த கீரை போகிறதுக்குள்ள இதுவாகிடும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா பெரிய இது மட்டும் எடுத்து கீரை வச்சு விட்டுலாம். மண் இங்கே தாங்க இருக்குது, வேறு இல்லை. அதுக்காக இதெல்லாம் இருக்கிறதா இருக்குது. ஸோ தங்கச்சி ஆசைக்காக ஒரு 2-3 நாள் அனுப்பிச்சி விடலாமே. இருக்கிறதே தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது, தங்கச்சி கேட்குறாங்க அரைக்கணும். சொரக்காலாம் அடுத்து அனுப்புகிறோம் நம்ம. சொரக்காலாம் தோணுது ரொம்ப பிஞ்சியாக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து மற்ற காய்கறி எடுத்து அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெள்ளரியா வந்து பெருசாச்சு நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு வேறு நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறியில் வந்து வெண்டைக்காய் புள்ளங்காலாம் இருக்கான்னு போய் பார்ப்போம். பார்த்துட்டு எல்லாத்தையும் அடுத்துல வாங்க.
நான் தங்க கல்யாணம் பண்ணுறேன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் போட்டோ எடுக்கிறேன்ற அது நாச்சாட்டா இது ஐயா அது திருப்பி பாத்தீங்களா இப்படி காட்டுறான் திருப்பி பாருங்க ஐயா குண்டாலன்னா சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறானே காடு வாழ்ந்து ஊருக்கு போகுது இது மேல நீ அறியாத பையன் நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கோ அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றேன் எனக்கு வரா நீ போயப்பா நான் காடு போகுது சுடுகாடு வாழ்ந்தேன் உனையா சுடுகாடு வாழ்ந்தியா அந்த சிரிப்பு இருக்குதே ஐயோ பண்றது உன்னை கல்யாணம் பண்ணினா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறியா நீ கிஞ்சி போச்சு போ கட்டிக்கோங்க என்ன ஆகாட்ட பல்லுக்குதா பாப்போம் கறிலாம் எப்படி சாப்பிடுவா கறிலாம் பல்லு இல்ல துண்ணு முடியா கறியா ஐயோ பாவம்பா நல்லா வெந்துருந்தா கையில கோதிப்பு துண்ணு துண்ண முடியாது முள்ளு மீன் எல்லாம் கூட பல்லு கட்டிடலாமா உனக்கு புதுசா பல்லு கட்டிடுவா நீ வேணாப்பா பல்லு கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்ல நாளை நீ வருதான் என்னது காடு வந்து ஊருக்கு போகுது கொஞ்சம் அப்படியே பாட்டியை பார்த்தோம் பாட்டி கிட்ட கேட்டு கொஞ்சம் காராமணி ஆத்துல நம்புது இல்லைங்க பாட்டி இருக்குது பாட்டி இது எல்லாம் உண்டு தானே உண்டு வந்து பிரிஞ்சு போனது தானே அதில் நான் இது எல்லாம் உனக்கு தான் சொன்னோம் காராமணி ஒரு 4 காராமணி இதெல்லாம் என்னத்துக்கு எடுத்து போற ஒரு தங்கச்சி ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்டாங்க அவங்களுக்கு அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்ம கொரியர் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துனுக்குறேன் அந்த தங்கச்சி வந்து நம்ம கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க ஆனால் கொரியரில் அனுப்பிச்சி விடுங்கண்ணே நீங்கள் என்னென்ன விவசாயம் பண்ணுறா அந்த காய்கறிலாம்னாங்க சரி அவங்களுக்கு அப்படியே அனுப்பிச்சி விட்டுலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் எல்லாத்துலேயும் 4 காய்கறி பறித்து அனுப்பிச்சி விடலாம் ஸோ அதுவும் ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன் வட்டா ஸோ பாட்டியை வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா பாட்டி எப்போ வந்து கல்யாணம் பண்ணி கேட்டாலும் ஜாலியாக பேசுவாங்க அதனால் பாட்டியை வந்து பார்த்தோம் சரி வாங்க அடுத்தது வந்து பிரித்தங்க பொல்லங்க தோட்டத்துக்கு போகலாம் போகிற வழியில் நம்ம பார்த்தீங்கன்னா நூக்கல் பார்த்துங்க நம்மளுக்கு கிடையாதுங்க ஆனால் கைனிக்கார் சுற்றி பார்த்தேன் கைனிக்கார் எங்கே இல்லை சரி திருடியாக தங்கச்சி கொண்டு போட்டு விடலாம் சொல்லி தான் திருடுறேன் என்னங்க இது ஒரு லைவாகவே வீடியோவே போடுறேன் திருடலாம் இதை நம்ம திருடி தங்கச்சிக்கு போட்டு விட்டுலாங்க அச்சோ இதை பிரச்சனை பக்கத்து கையில் போட்டு சண்டை மூட்டி விட்டு போயிடலாம் ஒரு 2 எடுத்தாச்சு அடுத்ததுக்கு போகலாம் வாங்க நம்ம பேர்த்தங்காய் தோட்டம் தாங்க வந்துருக்கிறோம் இந்த பேர்த்தங்காய் தோட்டம் நம்மளது கிடையாது நம்மளுடைய பக்கத்து கைனிக்கார் தான் அவங்க கிட்ட கேட்டேன் நம்ம வந்து பேர்த்தங்காய் அறுத்துக்கண்ணா அப்படி சொல்லிட்டு கேட்டேன் சரி அறுத்துக்கடா தம்பி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா அவங்க போய் பார்த்தீங்கன்னா பொல்லங்காவும் ஒரு 2 பொல்லங்காய் இருந்தது சரி அதனால அந்த 2 பொல்லங்காவும் அறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்ததுங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்தது 2 பொல்லங்காய் அறுத்துக்கினா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்த்தங்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அறுத்துக்கினாங்க ஆனால் செடி பார்த்தீங்கன்னா நம்ம இவரெலாம் ஒரே டைமில் வந்து பேர்த்தங்காய் போட்டிருந்தோம் பொல்லங்காவும் போட்டிருந்தோம் நம்மளோட செடி வந்து நம்ம பராமரிப்பு சரியாக பண்ணாமல் இருந்ததால் அது வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா அது நல்லாவே வந்து பராமரிச்சதால அந்த பொல்லங்காய் தோட்டமும் அந்த பேர்த்தங்காய் தோட்டமும் அருமையாக வந்துச்சு நம்ம கூட வந்து என்ன பண்ணிங்கன்னா பாவக்காய் போட்டிருந்தோம் சொரக்காய் போட்டிருந்தோங்க நம்மளுக்கு சுத்தமாக போயிடுச்சு நம்ம அது எடுத்து போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கீரையும் கீழே தர சொரக்காவும் போட ஆரம்பிச்சிட்டுங்க ஏன்னா வந்துட்டு அண்ணன் வந்து பராமரிப்பு நல்லா பண்ணிட்டு இருக்கிறதால அவர் செடி நல்லா இருக்குது ஸோ அவர்கிட்ட கேட்டோம் நம்ம தங்கச்சிக்காக ஒரு 2 எடுத்து போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சு அறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் 2 தாங்க அறுத்துனோம் நம்ம சொல்கிறதுக்காக நிறைய அறுத்துக்கூடாதுல்ல அந்த கொடியாக அறுந்துற மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அறுத்து போயிடலாம்னு சொல்லிட்டு அதை அறுத்துட்டு அங்கேருந்து அப்படியே என்ன பண்ணோன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வா வாங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தோட்டம் தாங்க போயிட்டுருக்கோம் ஏன் ஸ்பீடாக போகிறோன்னு பார்க்குறீங்களா வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னாங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் அறுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியர் கம்பெனி வந்து மூடிடுவாங்க நம்ம சீக்கிரமாக அதனால தான் நம்ம ஓடிட்டுருக்கோம் அடுத்தது வந்து வெண்டைக்காய் பறிச்சிடலாம்
இந்த வெண்டைக்காய் தோட்டத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பராமரிக்கலைன்னா வெண்டைக்காய் தோட்டம் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காய்வி நின்றுச்சுங்க, அதனால பார்த்தா விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் பாருங்களா, மேல் வெண்டைக்காய் மட்டும் தான் இருக்குது, இலையே இருக்குது சுத்தமாக. சரி ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு நானும் பார்த்துனே இருக்கிறேங்க. வண்டி உள்ளே வராதால ஓட்டாமல் வச்சுருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி காயை நல்லா காய்க்கத்தால அது கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே பெருக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நல்லா வந்ததுங்க. நான் ஃபஸ்ட்டு மருந்து போட்டு நம்ம வந்து செடியை பராமரிக்க சொல்ல விட அவ்வளோ நல்லா எனக்கு வரலைங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செடி வந்து சூப்பராக வந்துருக்குது. இதனால தாங்க நான் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் தோட்டமாக இருக்கட்டும், கத்திரிக்காய் தோட்டமாக தான் கண்டினியூவாக வச்சுட்டு இருக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டில் போட ஆரம்பித்தோம் 10ல். அதுக்கப்புறம் போயிட்டு அன்னோட எடுத்து அணுவில் போட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்தையும். நம்ம என்ன பண்ணோம், கல்யாணம் பெஸ்ட்டு போயிடலாம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சாசான்னு பெருக்க ஆரம்பிச்சிட்டோன்பா. அவ்வளோதான் நண்பா, வெண்டைக்காய் பெருச்சாச்சு. அடுத்தது நம்ம வந்து பாவக்காய் பார்த்துட்டு பாவக்காய் இருந்தால் பெருச்சிடலாம். சொரக்காய் ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பணும்பா. இந்த பாவக்காத்தோட சும்மா போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் எது சொல்கிறதுனா எந்த ஒரு மருந்து இல்லாமல் வீட்டுக்காக வளர்த்துருந்தோம். இப்போ நம்ம தங்கச்சிக்காக பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம அறுத்து கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அறுத்துட்ருக்கோம். அறுத்தாச்சு. மாமே மாமா போயிட்டாரா? சரி மாமே, நான் தாங்கி நாந்துங்கிறா. சாப்பிட்டியா? சரி வரேன். நம்ம வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொரக்காய் ஒன்று அறுத்துடலாம் சொல்லிட்டு போய் பார்க்குறோம். பெரிய சொரக்காய் போட்டு அனுப்ப முடியாது குடியரில், சின்ன சொரக்காய் தான் போட முடியும். ஸோ மீடியமான சைஸில் ஒன்று அறுத்து எடுத்து போட்டுலாம் உங்களுக்கு கொடுத்துடலாம் தங்கச்சிக்கு. இந்த சைஸ்லாம் போட முடியாதுங்க, ஏன்னா நம்ம சின்ன பாக்ஸில் தான் அனுப்ப போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சொரக்காய் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். இந்த சைஸ் கரெக்டாக இருக்குங்க, இதை எடுத்துக்கலாம். ஏன்னா பெருசாக வச்சு அந்த பாக்ஸ் பிடிக்காதுல்ல, நம்ம சின்ன பாக்ஸ்லேயே போட்டுக்கலாம். ஸோ வாங்க எத்தனை போயிட்டு போய் நம்ம பேக் பண்ணி எப்படி அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். வாங்க இதை சிரிக்கிற வரைச்சி வச்சுருந்தோம்பா, சிரிக்கிற அடைகிறலாம் வரைச்சி வச்சுருக்கோம். ஸோ வந்துடும். வாங்க வந்துட்டு காய்கறி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது எத்தனை போய் வீட்டாண்டா பேக் பண்ண ஆரம்பிப்போம். வாங்க எல்லாத்தையும் பெருச்சின்னு நம்ம என்ன பண்ணோம்னா கடனை வர ஆரம்பிச்சோம்பா. எதுக்காகனா நம்ம வந்து கொரியர் ஆஃபீஸ் மூட்டாங்கன்னா நமக்கு வந்து கொரியர் பண்ண முடியாது. ஒரு நாள் இந்த காய் வந்து நின்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விதை நம்மள ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணோன்னா சசன்னு ஓடி வந்து ஆரம்பிச்சோம்பா. கடனை ஓடி போயிட்டு நம்ம பட்டினா பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம், லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். இது பார்த்தா ரொம்ப தூரமாக போயிட்டு அடுத்து வர மாதிரி தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டம் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் இருக்கும். எங்களுக்கு வந்து பழகிச்சு. சரி வாங்க நான் எப்படி பேக் பண்ணுறேன் மட்டும் கொஞ்சம் பாருங்களா. இதான் பேக் பண்ண போகிறோம், எப்படி பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மண்ணெலாம் இருக்குங்க, இந்த மண்ணெல்லாம் வந்து அழிச்சு போட்டோம்னா ஒன்றா வந்து சீக்கிரமாக அழிவு போயிடும். தங்கச்சிகிட்ட போகிறதுல அழிவு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே தான் போட போகிறோம் மண்ணோட. நம்ம இதை எப்படி பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாம் செட்டாக வந்துச்சு. நம்ம எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் செட்டாக எடுத்து வந்து வச்சாச்சு. நம்ம வந்து அப்படியே இதை பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம் நண்பா. ஸோ தங்கச்சி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். என்னென்ன காய்கறி என்கிட்ட இருக்குதோ அதில் வந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்து காய்கறிக்கிட்டே வாங்கி தான் கொடுத்துருக்குறோம். ஸோ எப்படி நம்ம வந்து பேக் பண்ணி உங்ககிட்ட வந்து சேருமானாலும் எனக்கு தெரியல தங்கச்சி. ஆனால் இது வந்து எதுவுமே கொரியரில் போட்டு உங்ககிட்ட சேர்ற வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சொரக்காய் வச்சாச்சு நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டுடலாம். ஸோ பீர்த்தங்காய் எடுத்து கீழே வச்சிடலாம், பொல்லங்காய் கீழே வச்சிடலாம், பாவக்காயெல்லாம் மேலே வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த நூக்கல் வந்து இலையை வந்து கட் பண்ணிவிட்டு போட்டுடலாம்ப்பா. வாடா எப்படி இருக்கிறா? வா 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 வா. நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். வெண்டைக்காய் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பாருங்க. காராமணி ஒன்றாவது வெள்ளரியெல்லாம் மேலே வச்சிடலாம்.
பச்சை மிளகா மற்ற காய்கறிலாம் அப்படியே கொட்டிடலாம். அதுக்கப்புறம் வந்து நூக்கல் வந்து அந்த இலையை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். ஏன்னா இலையோடு போட்டால் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். நம்மளுக்கு கிடையாதுங்க, பக்கத்து கைங்க வருது. தின்னுட்டோம் போகிற வயலில் திடீர்னு உங்களுக்கு பெரிய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துட்டோம். பாவக்காய் வெள்ளரிக்காயில் ஒரு ஓரமாக அடிக்க வச்சுக்கலாம். தங்கச்சி வந்து கமாண்டில் வெள்ளரிக்காய் பிடிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வெள்ளரிக்காய் நிறைய காய்களை தங்கச்சி அறுத்துட்டோம். அதனால தான் உங்களுக்கு கம்மியாக கிடச்சிது. பொல்லங்காய் பீர்த்தங்காய் வந்து அப்படியே வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாக்ஸ் அளவுக்கு மட்டும் கட் பண்ணிட்டு உள்ளே வச்சுருவேன். வச்சு முடிஞ்சிச்சு. ஸோ அப்படியே பாருங்கள், பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுக்காக இலை வச்சிடலாமான்னு பிளான் பண்ணுறேன். இலை வச்சா கூலிங்காக இருக்குமா? இது மேலே வந்து ஒரு இலை எதாவது வச்சு அனுப்பிச்சிடலாம் தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொரக்காயில் வச்சு பாருங்க, சொரக்காயில் போய் பிரச்சனைட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் வெயில் டைமில் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுக்காக சொரக்காயிலையை வந்து நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். ஓகே, சரி சரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இப்படி போட்டுடலாம். இந்த பாக்ஸு இந்த டேப் எல்லாம் போயிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். நல்ல பாக்ஸாக வேணும்னுட்டு சேரணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். இப்போ ஒட்டிடலாம். எழுதியாச்சு நண்பா, எல்லாம் எழுதியாச்சு. 4 புள்ளி எழுதுறோம் நம்ம, அதான் இங்கே ஹைலைட்டு. தங்கச்சி போய் சேரணும்ல, நம்ம நம்பர் சேர்த்து அனுப்பிச்சிடணும் நண்பா. ஓகே, எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா எத்தனை பேர் கொரியர் போட்டு வர போகிறோம். கொரியர் ஆஃபீஸுக்கு போகலாமா? நம்ம வந்து இப்போ வந்து கொரியர் ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே நம்ம வந்து நேராக கிளம்பி கொரியர் ஆஃபீஸுக்கு போகலாம். இந்த கோழி குஞ்சுகளை அடிச்சு உள்ளே போட்டு அனுப்பிச்சிடலான்னு பார்க்குறேன். இது பாருங்க, ஃபைன் போடுவியா? இது பாருங்க, இந்த பாட்டிலாம் பார்த்தீங்களா? ஏ போடுறா, இந்த பாட்டி ஒரு போட்டோ வச்சுக்கிறா. காலிஃப்ளவர் சூப்பராக இருக்கா? நம்ம அப்படியே இப்போ கொரியர் ஆஃபீஸ் தாங்க போயிட்டுருக்கான். அப்படியே ஒரு செல்ஃபி போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு தான் கொரியர் ஆஃபீஸுக்கு வச்சு. ஸோ அப்படியே ஊரை பாருங்கள். சரிம்மா, சரி அப்படியே ஊரை காட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்படியே போகலாம். நம்ம வந்து அந்த தங்கச்சிக்காக வந்து நம்ம அனுப்புறன்றதுக்காக கிடையாதுங்க. நம்ம நிறைய தங்கச்சிங்க இது நினச்சி வந்து கோச்சிக்கூடாது. ஏன்னா வந்துட்டு நம்ம எல்லா தங்கச்சிக்குமே ஒரு நாள் ஒன்று அனுப்பலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு வாட்டி எடுக்கிறதால இந்த வீடியோ எடுத்து போகிறோம். அடுத்து அனுப்ப சொல்ல இந்த வீடியோ வருமானம்லாம் எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தங்கச்சிங்களுக்கு கேட்க சொல்ல ஒன்று அனுப்பிச்சி விடலான்னுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா இனிமேல் கண்டிப்பாக வரணும். ஏங்க நாய் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே நம்ம காப்பாற்றலாம். அதை போயிட்டு ஏற்றிருக்கிறானுங்க. ஓடிச்சு கத்தி நின்று ஓடிச்சு. ரோட்டில் உட்காந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். ரோட்டில் ஒன்று காலில் ஏற்றிட்டான்ட்டு நாய்க்குடி பேன்னு கத்திச்சிங்க. கிட்ட போனால் ஓடிச்சு காப்பாற்றுறா. அது ஒரு வீடியோ போட்டால் இல்லை, நல்லா வியூவர்ஸ் போகணுன்னு பார்த்தா நம்மளை வியூ காட்டுறதுக்கு போதுங்க. அதுக்கா கோயில் ஆஃபீஸ் போயிட்டு தான் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரிலன்னு நினைக்கிறீங்களா? போய் தூரத்தில் போயிடலாம். போயிட்டு கொரியர் பண்ணிவிட்டு அப்போ தங்கச்சிட்ட பேசுவோம். வந்துட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நம்ம வந்து அலோடு கிடையாது, வீடியோவில் எடுத்து சொல்லிட்டாங்க. இங்கே தான் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய கொரியர் ஆஃபீஸ் போய் வந்தால் 500 கூட 600 கூட 400 கூடன்னு கேட்குறாங்க. அவ்வளோலாம் இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அங்கே வந்துருக்குறான். சரி வீடியோ எடுக்க அலோடு கிடையாது, நம்ம போயிட்டு போட்டு வந்து திரும்பி பேசலாம்.
கொரியரில் வந்து நம்ம போட்டாச்சு நண்பா. கொரியரில் போட்டாச்சு. அந்த கொரியரில் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. ஸோ இந்த கொரியரும் நம்ம போட்டிருக்கோம். கொரியரில் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ள வீடியோ எடுக்க அலோவ் இல்லைன்னு சொன்னோன்னே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கொரியர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிட்ட பிறகு அந்த தங்கச்சி வந்து சொன்னாங்கன்னா நான் அதுவும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. ஸோ கொரியர் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம தங்கச்சி கடையில் நம்ம வந்து இந்த வெஜிடபிள் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். ரொம்ப ரேட் அதிகங்க, வெளியெல்லாம் போய் கேட்டுங்க, ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. ஒருத்தர் 6000 ஒரு 600 ரூபாய் கேட்குறாங்க, ஒருத்தர் 450 ரூபாய் கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச தம்பி மூலிமா வந்து இந்த கொரியரில் போட்டிருக்கோம். சரி தங்கச்சி நல்லபடியாக போச்சுன்னா ஓகே. ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவை வந்துட்டு விவசாயம் ரொம்ப கடினப்பட்டு தான் கஷ்டப்பட்டு தான் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த உணவை வீணாக்காமல் சாப்பிடுங்கன்னு சொல்கிறது நம்மளுடைய வழக்கம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்றும் நம் வாழ்வில் விவசாயம். நன்றி, வணக்கம்.